9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு ஐயா. நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. நம்ம குறிப்பா அந்த 92 நாட்கள், அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி இருக்கக்கூடிய அந்த கோச்சார ரீதியா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, சுவாரஸ்யமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஐயா. கடக ராசி அதாவதுங்க, கடக ராசிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் 92 நாட்கள். இந்த 3 மாத பலன்கள் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு வந்துங்க, கடகராசி ஜூன் மாசம் 1ஆம் தேதி டு ஆகஸ்ட் 31 92 நாட்கள். ஜூன் 2ஆம் தேதியே அந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து புனர்பூஷ நட்சத்திரத்தில் கடகத்துக்கு பெயர்ச்சியே வர்றாங்க. குரு தண்டி சொந்த நட்சத்திரத்திலேயே உச்ச பலம் பெற்று கடகராசிக்கு வர்றாங்க. இது 12 வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதம். கடகராசிக்கு குரு உச்சமாகிறார். கடகராசிக்காரர்களாகப்பட்டது இந்த தருணத்தில் அவங்க பாத்தீங்கன்னா நிறைய பாசம், நிறைய அன்பு. ஒருத்தர்கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க பழகுனாங்கன்னா அன்பு காட்டுறதும் பாசம் காட்டுறதும் கண்ணீர் விடுறதும் அவர்களை போல் யாருமே இல்லை. அப்பேற்பட்ட நல்லவர்கள், நேர்மையானவர்களும் கூட. ஏன்னா குரு அவங்க ராசிலேயே உச்ச பலம் பெறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா திரும்பிய இடமெல்லாம் துரோகம், வஞ்சகம், நஷ்டம், ஏமாற்றம், இதைத்தான் அவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு நானே நினைச்சு ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கிறேன். கடகராசிக்காரங்க அவங்க நினைக்கும் போதே எனக்கு கண்ணுல தண்ணி வருதுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை. அவங்க மாதிரி துரோகத்தை சந்தித்தவர்களும் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு துரோகத்தை சந்தித்தாலும் மீண்டும் நமக்கு ஒரு நல்லது நடக்காதா, நமக்கு நல்லது வராதா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? இதுதாங்க கடகராசிக்காரங்க. அந்த நம்பிக்கைக்கு பலன் இப்ப கிடைச்சாச்சு. அந்த குரு உச்ச பலத்தோடு வர்றதுனால கடகராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும், எதை இழந்திருந்தாலும், அவங்க எந்த மாதிரியான பொசிஷன்ல இருந்து கீழே வந்திருந்தாலும் மீண்டும் அந்த பொசிஷனுக்கே போவாங்க. இழந்ததை அடைவார்கள். நம்பிக்கையை மட்டும் விட வேண்டாம், நம்பிக்கையா இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்வது உறுதி. சிறப்புங்கய்யா. பொதுவா ஒரு கூற்று இருக்குங்கய்யா, ஜென்மத்துல குரு வந்தா நிறைய அவஸ்தைக்கு ஆளாகிறாங்க, வேலையெல்லாம் பறி போகுது, நம்மளால சுயமா முடிவு எடுக்க முடியல, ஏதோ பாரமா இருக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மிதுனராசிக்கார அப்படித்தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா கடகராசியில் உச்சம் பெற்ற குரு, இந்த உச்சம் பெற்ற குரு கடகராசிக்கு வரும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நன்மைதான் செய்யும். ஏன்னா உச்சம் நல்லதுதான் செய்யும். உச்சம் பெறுவதால் 12 வருடத்துக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூத்த மாதிரி இவங்களுக்கு அந்த குரு அங்கே வர்றது. அப்ப அந்த குரு அங்க உச்சபலம் பெறும்போது கடகராசிக்காரங்களுக்கு அப்படியே திருப்தி, நல்ல தெம்பு, நல்ல தைரியம். நம்ம இனிமேல் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள அது மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு தெளிவு, ஒரு மன நிம்மதி, அந்த கோழைத்தனம் இருக்காது. எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு அப்படி எழுப்பி விடும். அதுதான் கடகராசிங்கிறது. அந்த டைம் தான் இப்ப கடகராசிக்கு வந்திருக்குது. அது போக சனி பகவான் இவங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க, குருடைய வீட்டுல. அந்த சனி பகவான் தான் ஆயுள் காரகன். ஒருத்தர் ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அதற்கு காரகமான கிரகம் சனி பகவான் தான்.
அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக உச்சம் பெற்ற குரு அந்த சனி பகவானை பார்க்கிறாங்க. அந்த சனி எங்க இருக்கிறாங்க? குருவுடைய வீட்டிலேயே இருக்கிறாங்க. குருவே தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்க்கறாங்க. சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கறாங்க. இது எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுங்களா? அப்ப இதனால கடக ராசிக்காரங்களுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும். அது போக ஒருத்தருக்கு உடல் பிணிப்பீட ஒரு மருத்துவ பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க நல்லா ஆவாங்களா நல்லா ஆக மாட்டாங்களா, அவர் எப்படியாவது பொழைச்சுக்கணும் அப்படின்னு வேண்டாத தெய்வத்தை வேண்டி எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு விபத்து நடந்திருக்கும், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க, அவர் எப்படியாவது பொழைச்சுக்கணும் அப்படின்னு வரம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. அப்ப அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கும் போது நிறைய பேர் கண்டிப்பாக பொழைத்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு மறுஜென்மம். அது மட்டும் இல்லைங்க, ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 8ஆம் இடத்துல இருந்த ராகு பகவானை இதற்கு முன்னாட குரு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் எங்க இருக்கிறாங்க? கும்பத்துல இருக்கிறாங்க. கும்பம் யாருடைய வீடு? சனியுடைய வீடு. அந்த சனி பகவானையும் குரு பார்க்கிறாரு இல்லைங்களா? அப்ப அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனாலையும் அந்த சனியுடைய வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரம்மாண்டம், ஒரு எல்லாரும் அவங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பொசிஷன் மாறும், அவங்களுடைய நிலை மாறும். அவங்க நல்ல ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க கடகராசிக்காரங்க. அதே சமயத்துல ஃபாரின்ல எல்லாம் அதிகமா இருக்கிறதும் கடகராசிக்காரங்க தான். இப்போ எத்தனை கண்ட்ரி, அதாவது மலேசியா, சிங்கப்பூர், யுஎஸ்ஏ, லண்டன், இது மாதிரி ஸ்பெயின், இது மாதிரி எத்தனை கண்ட்ரியில இங்க கடகராசிக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்க உலகத்துல எத்தனை கண்ட்ரியில இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் இன்றைய நாள்ல இருந்து நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, உங்களுடைய கஷ்டம் தீரும், உங்களுடைய கடன் தீரும், நீங்க நம்பினவங்கனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல எதிர்காலம் கிடைக்கும். அதே சமயத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டம், நீங்க பட்ட வேதனை, நிறைய பேர் அவமானமே பட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள். ஆனா இப்ப அதே குரு பகவான் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையே பார்க்கிறாங்க. அப்ப 7ஆம் இடம் என்பது என்ன? கலஸ்திரஸ்தானம். அப்ப அந்த கலஸ்திரஸ்தானத்தை அந்த குரு பகவான் திருமண பாக்கியத்தை, திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானே அந்த கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கிறார் இல்லைங்களா? அந்த கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தி. அது போக லேடிஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மன வேதனை, மன இருக்கும். என்னடா பண்றது, இவரை கட்டிட்டு நம்ம சீரழியுமே அப்படிங்கிற மனவேதனையில இருந்திருக்கும். அது எல்லாமே தீரும். அப்ப கணவனால் மனைவிக்கு சந்தோஷம், கணவனால் மனைவிக்கு பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் சேரக்கூடிய டைம். ஆபரணங்கள்னா தங்க நகைகள். அப்போ அவங்க வாங்கி கழுத்துல போட்டிருக்க கூட மாட்டாங்க, நிறைய நாட்கள் போட்டிருக்க மாட்டாங்க, அப்படியே கொண்டு அடகு வச்சிருப்பாங்க. அடகு வச்சதை 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷமா அடகுலயே போயிட்டு இருக்குது, இன்னும் வாங்கவே இல்லையே, நம்ம மறுபடியும் போடவே இல்லையே நினைச்சா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பீரியட்ல அடகு வச்ச நகையை திருப்பிடுவீங்க. திருப்பி அதை போட்டு நீங்க பார்த்து கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அது போக குடும்பத்தில் சந்தோஷங்கள் கிடைக்கும். அது போக இந்த பீரியட்ல காதலிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, இப்போ அவர்களுக்கு எல்லாமே இந்த பீரியடு ஒரு அட்டகாசமான பீரியடு. அவங்களுக்கு எதிர்ப்பு, அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தடை இதற்கு முன்னாடி இருந்திருக்கும், அந்த தடை எல்லாமே இந்த பீரியட்ல விலகும். அப்போ பாத்தீங்கன்னா திருமணங்கள், காதல் திருமணங்கள் இப்போ அதிகமா நடக்கக்கூடிய காலகட்டம். அப்போ பாத்தீங்கன்னா அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டலாம். அப்போ அப்பா அம்மா, இந்த பக்கம் அப்பா அம்மா இல்ல அவங்க தாத்தா பாட்டி இதெல்லாமே சம்மதித்து அவங்களுடைய காதல் திருமணம் கண்டிப்பாக அரங்கேறும். எதிரி
வாழ விடாமல் தடுத்துட்டு இருக்க எதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட தாக்குதலாம் கம்மியாகுமா? தாக்கம் குறையுமா? கடகராசிக்காரங்களுக்கு வந்து துரோகம், வஞ்சகம், இந்த எதிர்ப்பு இதை ஜாஸ்தின்னு சொன்னேன். நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இப்ப அந்த எதிரிகள்னால தான் இவங்களுக்கு எல்லாமே தடை. வேலைக்கு, பிஸ்னஸுக்கு, குடும்ப ரீதியாக, பழக்க வழக்க ரீதியாக அந்த தடைகள் இப்ப விலகும். அப்போ உங்களுக்கு வந்து யார் துரோகம் பண்ணாங்க, யார் எதிரி அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நீங்க சேர்க்கை சேராமல் அவங்கள விட்டுட்டு நீங்க வேற ரூட்ல போவீங்க. நீங்க போனா நீங்க போய் சேரக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பா போய் சேருவீங்க. அப்ப எதிரிகளால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அந்த துரோகிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வராது. அப்ப உங்களுடைய நீங்க போகக்கூடிய பாதை கிளியரா இருக்குது. ஒன்றும் கவலையே வேண்டாம், தைரியமா இருக்கலாம். கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க இருக்கு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க எப்பவுமே சந்திரன் அவங்களுடைய சொந்த வீடு, மனசு தெளிவா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினாலும் சொன்ன நேரத்துல கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா குரு அந்த குடும்பத்துல உச்சம் இல்லைங்களா? அப்போ வந்து ரொம்ப நேர்மையை நேசிப்பவர்கள். இன்னைக்கு வாங்கணும்னா ஒரு வாரம் கழிச்சு தரேன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அப்பேற்பட்டவங்களுக்கு கடந்த காலங்கள்ல கடனை வாங்கினாலும் கட்ட முடியல, கடன் கொடுத்தவங்கிட்ட கெட்ட பேரு, சிலர் அவமானத்தினால செத்து போயிடலாமாங்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துச்சு. இதெல்லாம் கடகராசிக்காரர் அனுபவிச்சாங்க. இதற்கு மேல அந்த மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக வராது. நீங்க நினைத்த மாதிரியாக நேர்மையாக, நான் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவராக, உங்களுடைய சொல்லுக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் மரியாதை கிடைக்கும். நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்திடுவீங்க. நீங்க பட்ட கடனையும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அடைச்சிருவீங்க. இது வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருட காலத்துல உங்களுடைய பொசிஷனே மாறும். நீங்க பட்ட கடனை அடைச்சிருவீங்க. நீங்க நினைச்சதை விட 4 மடங்கு நல்லா இருப்பீங்க. சிறப்பு சிறப்பு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது இல்லைங்களா ஐயா? சிறப்புங்க. இந்த காலகட்டத்துல இவங்க வந்து ஒரு சுபகாரியம் பண்ணணும், ஒரு வீடு மனை வாங்குறது, ஒரு கடன் சார்ந்த விஷயம் கொடுத்து வீடு மனை வாங்குறதுக்கு காலம் இது அமையுமா? நீங்க கேட்டது இந்த விஷயத்தை நான் கூட மறந்துட்டு சொல்றதுக்கு நீங்க ஞாபகப்படுத்தினீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்கள் நிறைய பேர் வாங்கின வீட்டை, அவங்க சொந்தமா அவங்க அப்பாவோ தாத்தாவோ வாங்கி கொடுத்த வீட்டை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை இழந்துட்டாங்க. தனக்கு இருந்த வீட்டையே விற்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த பீரியட்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரயம் பண்ணக்கூடிய டைம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுப விரை செலவுகள். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குது, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குது. இந்த 5ஆம் இடம் என்பது என்ன? இவங்களுடைய பூர்வீகம், இல்லைன்னா இவங்க சம்பாதிச்சு வச்சு அதை மக்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம். அந்த யோகம் இப்ப இவங்களுக்கு வந்தாச்சு. அப்ப அதனால உச்சம் பெற்ற குரு 5ஆவது இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக கிரயம் பண்ணுவாங்க. அது போக சொத்து இருக்க சொத்து தேடுவாங்க. காடு தோட்டம் வாங்கலாம், ஏக்கர் கணக்கில் வாங்கலாம். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பில்டிங் கட்டி விற்கலாம், பூமியை அப்படியே வாங்கி விற்கலாம். அந்த ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொத்து வாங்குவதற்குண்டான நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. கண்டிப்பா வாங்குவாங்க. சிறப்பு சிறப்புங்க. இந்த கடகராசி நேயர்கள் இந்த நேரத்துல இவங்க என்ன விஷயத்தை தவிர்க்கலாம்? நல்லா கேட்டுக்கோங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடிகாரங்களாக இருந்தாங்கன்னா அந்த குடியை குறைச்சிக்கணும். குடியை குறைக்கிறது வீட்டில் வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கலாம், வெளியில் போய் குடிக்கிறத தவிர்த்துக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சூதாடுறவங்க, இந்த கேம்பிளிங் வழியில போறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. நீங்க மறக்கணும்னு நினைச்சா இப்ப மறந்துடலாம். ஒரு கெட்ட நேரத்துல தான் மறக்கணும்னு நினைச்சா மறக்க முடியாம அதிகமா போயிட்டு இருக்கும். இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூதாட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு கெட்ட வழியில போயிட்டு இருக்கிறீங்க, அந்த வழியில போகக்கூடாதுன்னு நினைங்க, கண்டிப்பா அது நடக்கும். அந்த மாதிரியான விஷயத்தை இவங்க வந்து பாத்தீங்கன்னா மறந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அது போக இவங்க வந்து ஜாமீன், அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நான் ஆச்சு அப்படின்ட்டு எந்த விஷயத்திலுமே இவங்க முன்னாடி நிற்க வேண்டாம். இப்படி இவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக வந்து பாத்தீங்கன்னா பணம் காசு எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க கையாள்வது அப்படிங்கிறது வேண்டாம். அந்த பண காசுல ஒரு முடிவு எடுக்கிறது, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் பண்றது எல்லாமே இவங்க முடிவு எடுக்க வேண்டாம். இவங்க மனைவியோ
இல்லை இவங்களுக்குன்னு ஒரு முக்கியஸ்தர், அவங்க கேட்டு முடிவெடுத்துக்கலாம். அப்படி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வழிபட வழிபட இப்போ இவங்க ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த மனசு தெளிவா இருந்தா தான் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் அந்த குருவால வர்றதை இவங்க ஏத்துக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் சந்திர பகவான் தான் மனசு தெளிவுக்கு காரணமானவர். திங்கட்கிழமை நாள்ல நவகிரகங்கள்ல சந்திர பகவானை வெள்ளை புஷ்பங்கள் போட்டு கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக திங்கட்கிழமை நாள்ல திங்களூர்ல போய் டைம் இருந்தா அந்த சந்திர பகவானை கும்பிட்டு வர சொல்லுங்க. அப்படி அதுக்கப்புறமாகப்பட்டது குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நாள்ல மஞ்சள் வஸ்திரம் சாத்தி சுண்டல் மாலை போட்டு அதுல மனமுருகி மனசார என்னுடைய கஷ்டத்தை நீ தீர்த்து வை குருவே அப்படின்னு அந்த குருவுடைய காலில் விழுக சொல்லுங்க. கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களும் மழை போல் இருந்தாலும் பனி போல் நீங்கும். சிறப்புங்க. நல்லா இருப்பாங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. நன்றிங்க. நன்றி மணிகண்டன். நன்றி.